தற்போதைய அண்மை செய்தி தற்போது கிடைத்திருக்கக்கூடிய அண்மை செய்தியை பார்க்கலாம். காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே தலைமையில் இந்தியா கூட்டணி கட்சி தலைவர்களின் ஆலோசனை கூட்டம் தற்போது தொடங்கியுள்ளது. கூட்டத்தில் சோனியா காந்தி, ராகுல் காந்தி, சரத்பவார் உள்ளிட்ட முக்கிய அரசியல் தலைவர்கள் கலந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய ஆலோசனை கூட்டம் தற்போது தொடங்கியிருக்கிறது. காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே தலைமையில் இந்தியா கூட்டணி கட்சி தலைவர்களின் ஆலோசனை கூட்டம் தொடங்கியிருக்கிறது. கூட்டத்தில் சோனியா காந்தி, ராகுல் காந்தி, பிரியங்கா காந்தி, சரத்பவார், பரூக் அப்துல்லா, அகிலேஷ் யாதவ் உள்ளிட்ட தலைவர்கள் கலந்து கொண்டிருக்கிறார்கள். ஆலோசனை கூட்டத்தில் திமுக சார்பில் மு.க.ஸ்டாலின் கலந்து கொள்ளாத நிலையில் டி.ஆர். பாலு பங்கேற்றிருக்கிறார். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை தருவதற்காக எமது தலைமை செய்தியாளர் சிவா இணைகிறார். சிவா, உங்களுடைய தகவல்களை விரிவாக பதிவு பண்ணுங்க. தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு எதிராக அமைக்கப்பட்ட இந்தியா கூட்டணி நீண்ட நாட்களுக்கு பிறகு இன்று அந்த கூட்டணி கட்சியினுடைய தலைவர்கள் ஒன்று கூடியிருக்கிறார்கள். குறிப்பாக அந்த கூட்டணி கட்சி தலைவருடைய ஆலோசனை கூட்டம் என்பது காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே தலைமையில அவருடைய இல்லத்திலேயே தற்போது தொடங்கி நடைபெற்று வருகிறது. இந்த கூட்டத்தை பொறுத்தவரை தற்போது காங்கிரஸ் கட்சியில் இருக்கக்கூடிய மூத்த தலைவர்களான சோனியா காந்தி, ராகுல் காந்தி, பிரியங்கா காந்தி, அதே போல இந்தியா கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய சரத்பவார், அகிலேஷ் யாதவ் உள்ளிட்ட பலரும் திமுக சார்பில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பங்கேற்பதாக இருந்த நிலையில அவருக்கு மாற்றாக மூத்த தலைவராக இருக்கக்கூடிய டி.ஆர். பாலு உள்ளிட்டோரெல்லாம் இந்த இந்தியா கூட்டணியினுடைய ஆலோசனை கூட்டத்தில் தற்போது பங்கேற்றிருக்கிறார்கள். இந்த ஆலோசனை கூட்டத்தினுடைய முக்கியத்துவமே எதிர்வரக்கூடிய வாக்கு எண்ணிக்கையின் போது மேற்கொள்ளக்கூடிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் என்ன, ஒவ்வொரு மாநிலங்களிலும் குறிப்பாக தமிழ்நாடு போன்ற மாநிலங்களில் இந்தியா கூட்டணியினுடைய அந்த கூட்டணி மிகவும் ஒரு வலுவாக இருக்கிறது, சாதகமான ஒரு சூழல் இருக்கிறது என்பதை எல்லாம் இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் பேசியிருக்கிறார்கள். அது மட்டுமில்லாமல் கிழக்கு இந்தியாவை பொறுத்தவரை அந்த பகுதி மட்டும் சில காங்கிரஸ் கூட்டணி மிகவும் ஒரு அபாயகரமான நிலையில் இருக்கிறது. அங்கெல்லாம் பாஜகவுடைய ஆட்சி அமையும் என்ற ஒரு நிலை ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு சூழல்ல இந்த வாக்கு எண்ணிக்கையின் போது காங்கிரஸ் அதே போல இந்த இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் எந்த வகையில் முழு செயல்பாட்டில் இறங்க வேண்டும், குறிப்பாக ஒவ்வொரு வாக்கு எண்ணக்கூடிய மையங்களிலும் ஒவ்வொரு மாநிலத்திலும் அந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய முக்கிய கட்சிகளாக இருக்கக்கூடிய இந்த இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் வாக்கு எண்ணிக்கை பணிகளை முழு வீச்சோடு மேற்கொள்ள வேண்டும். ஒவ்வொரு வாக்கு எண்ணிக்கை மையங்களிலும் இந்தியா கூட்டணியின் கட்சியின் சார்பாக நிர்வாகிகள் அமர்த்தப்பட வேண்டும். இந்த வாக்கு எண்ணிக்கையில் எவ்வித குளறுபடியும் ஏற்படாமல் இருப்பதற்கு முழு வீச்சில் அதை தீவிரமாக கண்காணிக்க ஒவ்வொரு கட்சிகளினுடைய நிர்வாகிகளுக்கும் மாநில வாரியாக இருக்கக்கூடிய ஒவ்வொரு நிர்வாகிகளுக்கும் அறிவுறுத்த வேண்டும் என்பதற்காகவே இந்த இந்தியா கூட்டணி கட்சியினுடைய தலைவர்களுடனான கூட்டம் என்பது தற்போது கூட்டப்பட்டிருக்கிறது. எனவே இந்த வாக்கு எண்ணிக்கையின் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் என்ன எடுக்கப்படுகிறது என்பது தொடர்பாக ஆலோசனை மேற்கொள்வதற்கும், ஒருவேளை இந்தியா கூட்டணி பெருவாரியான இடங்களை கைப்பற்றி ஆட்சி அமைக்கக்கூடிய பட்சத்தில் அடுத்த கூட்டம் எப்போது கூட்டப்படும், அந்த கூட்டத்தில் பிரதமர் வேட்பாளராக யாரை முன்னிறுத்தலாம் என்பன போன்ற இந்த ஆலோசனைக்கு ஒரு முதற்கட்ட ஒரு ஆலோசனையும் இந்த கூட்டத்தின் வாயிலாக விவாதிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக தெரிகிறது. எனவே அடுத்து இந்தியா கூட்டணி கட்சி ஒரு கூட்டம் என்பது கூட்டப்பட்டால் அது பிரதமர் வேட்பாளர் தேர்வு செய்வதற்காக மட்டுமே இருக்க வேண்டும். அதற்கான பணிகளில் கடந்த 7 கட்டங்களாக நடைபெற்ற இன்று 7வது கட்டமான தேர்தல் என்பது தொடர்ந்து 58 மக்களவை தொகுதிகள் நடைபெற்று வரக்கூடிய நிலையில இதில் பல்வேறு பகுதிகளில் காங்கிரசுக்கு ஒரு ஆதரவான ஒரு அலை இருப்பதாக இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் தெரிவித்திருக்கிறார்கள். எனவே அந்தந்த பகுதிகளில் சாதகமாக இருக்கக்கூடிய பகுதிகளில் வாக்கு எண்ணக்கூடிய பணியின் போது ஆளும் கட்சியான பாஜக தரப்பிலிருந்து எவ்வித குளறுபடியும் அவர்கள் செய்யக்கூடாது. அதற்கு முழு வீச்சில் எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய இந்தியா கூட்டணியில் அங்கம் வைத்திருக்கக்கூடிய ஒவ்வொரு கட்சிகளும் முனைப்போடு செயல்பட வேண்டும் என்பதனை அறிவுறுத்துவதற்காக இந்த ஆலோசனை கூட்டம் என்பது இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய தலைவர்களுடனான கூட்டம் என்பது தற்போது கூட்டப்பட்டு நடைபெற்று வருகிறது. விரிவான தகவல்களுக்கு நன்றி சிவா. இந்தியா கூட்டணியின் ஆலோசனை தொடங்கி இருக்கிறது. ஆலோசனை கூட்டமானது அதில் முக்கிய தலைவர்கள் அனைவரும் இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய தலைவர்கள் கலந்து கொண்டிருக்கிறார்கள் என்ற தகவலையும், இந்த கூட்டத்தில் எடுக்கப்படுகின்ற முடிவுகள் அடுத்த கட்ட நடவடிக்கைகளுக்கு ஒரு முன்னெச்சரிக்கையாக இருக்கும் என்ற ஒரு தகவலையும் விரிவாக தந்தமைக்கு நன்றி.